ஆண்டாண்டு காலமாக எங்கே ஏற்றிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல தான் ஏற்றணும். அப்போது திரு எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சி அன்னைக்கும் அரசு இந்த நிலை தான் எடுக்கும். அந்த இடத்துல வேற ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது வந்து குதிரை சுனை திட்டு அப்படின்னு அங்கே ஒரு இடம் இருக்கு. தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீபத்தை கோவில் தான் ஏற்ற வேண்டும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துட்டு இதை வந்து கையாண்டிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்து முஸ்லீம் பிரச்சனை வரப்போது பாபர் மசூதியை வந்து இழுப்பது சரியாக இருக்காது. டெல்லியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னங்க தெரியும்? திருப்பரங்குன்றத்தை பற்றி டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு என்ன தெரியும்? அதே மதுரையில் இருக்கக்கூடிய சேக்கிப்பட்டி கிராமத்தில் முத்தாலம்மன் கோவில் இருக்கு. அந்த முத்தாலம்மன் கோவிலில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுதோறும் மரியாதை கொடுப்பதில் 2வது மரியாதை வந்து ஒரு முஸ்லீமுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கும் கோவிலுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா நடக்கும். சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மரியாதை வந்து எங்களுக்கு வந்து கோவில்லேருந்து தான் வரும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு கோர்ட் ரூம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கேஸ் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக திருப்பரங்குன்றம் தீபத் திருவிழா இது தொடர்பாக இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, பின்னணி இருக்குது. இந்த பின்னணியும் வரலாறும் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நம்மோட ஷேர் பண்ணுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் டிஎஸ்கே இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த கேஸ் இருக்கிறத நம்ம எல்லாரும் டீட்டெயிலாக நம்ம பேசியிருப்போம். இதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கேஸ் இந்த இஷ்யூ வந்து எப்போ துவங்குச்சு? அதாவது கடந்த 100 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் சம்பந்தப்பட்ட சர்ச்சை எப்போ துவங்குது அப்படின்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், செல்வி ஜெயலலிதாவுடைய முதல் ஆட்சி காலத்தில் 1994 தான் அது துவங்குது. 1994 ஹிந்து முன்னணி அமைப்பு அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆண்டு கார்த்திகை தீபம் போது நாங்களும் போய் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவோம், கார்த்திகை தீபம் ஏற்றுவோம். அது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய இடம் இல்லாமல் வேற ஒரு இடத்துல நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுகிறது. அப்போ அந்த சர்ச்சை காலத்தில் அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து அங்கே வந்து ஏன்னா முதல்ல நம்ம திருப்பரங்குன்றத்தை புரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றம் வந்து அடிவாரத்தில் உங்களுக்கு சுப்பிரமணிய சாமி கோவில், கொஞ்சம் மலை மேலே நீங்கள் ஏறி போகும்போது நடுவில் வந்து உச்சி பிள்ளையார் கோவில் இருக்குது, பக்கத்தில் காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு படிக்கட்டு, நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம், படிக்கட்டு மேலே போனீங்கன்னாக்கா சுல்தான் ஆவுல்யா தர்கா, சுல்தான் சிக்கந்தர் ஆவுல்யா தர்கா அப்படின்னு ஒரு தர்கா இருக்குது. ஸோ இதுதான் அங்கே அமைப்பு. அங்கே வந்து ஹிந்து முஸ்லீம்கான ஒரு யூனிட்டி இருக்கக்கூடிய இடம், ஒரு இது கம்யூனல் ஹார்மனி உள்ள ஒரு இடம், மத சார்பற்ற ஒரு நிலை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. இது எவ்வளோ வருஷமா அந்த ஸ்டேட்? இது பல ஆண்டு காலமாக இருக்குது, ஒரு பல நூற்றாண்டு காலமாக. அந்த தர்கா எப்போ வந்தது அப்படின்றதுக்கான ஒரு சரியான நமக்கு டேட் இல்லை. இன்ஃபேக்ட் 1920 அங்கே இருக்க மதுரை சப்கோர்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க, ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் இஷ்யூ ரைஸ் ஆகுது. அப்போ அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தத பிறகு 1991 அப்போதைய பிரிவி கவுன்சில் அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிரிவி கவுன்சிலில் அவங்க நோட் பண்ணுறது வந்து இது வந்து தர்கா வரும்போது வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஒரு சுமூகமாக ஏற்பட்டிருக்காது. அவங்க வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தி தான் இருந்திருப்பாங்க, ஹிந்துக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அந்த மாதிரி தான் ஒரு தோற்றம் இருக்குது. ஸோ அதில் எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. ஆப்வியஸ்லி உங்களுக்கு முகல் இன்வேஷன்லாம் வரும்போது தர்கா வந்து அந்த சமயத்தில் வந்துருக்காங்க. ஆனால் வந்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனல் ஹார்மனி பெரும்பாலும் அந்த இடத்துல வந்து இருக்குது. இன்றைய நிலையிலையும் அந்த நிலைமை தான். மதுரையை சுற்றி நீங்கள் பார்க்கும்போது ஹிந்து முஸ்லீம் யூனிட்டின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இதுதான் அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க வந்து இதை ரைஸ் பண்ணும்போது ஹிந்து முன்னணி வந்து தீபத்தை நாங்கள் வந்து வேறு இடத்துல ஏற்றுவோம், அது இல்லாமல் நாங்களும் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது பீஸ் கமிட்டி மீட்டிங் வைக்கும்போது அங்கே அப்போதைய தர்காவை சார்ந்தவர்களும் கோவில் சார்ந்த பூசாரிகளும் சொன்னது வந்து என்னென்னா, எங்களுக்குள்ளே இங்கே அமைதி நிலவுகிறது, இதை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு, இதை எக்காரணம் கொண்டும் டிஸ்டர்ப் செய்யக்கூடாது அப்படின்றத பிரதானமாக அவங்க வைக்கிறாங்க. தர்காவில் சொல்கிறது, நீங்கள் வந்து தீபத்தை எங்கே வேணால் ஏற்றிக்கிங்க, தர்கா பக்கத்தில் ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வேற ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது வந்து குதிரை சுனை திட்டு அப்படின்னு அங்கே ஒரு இடம் இருக்குது மலையில். அங்கே ஐடென்டிஃபை பண்ணி இங்கே இந்து முன்னணி ஏற்றிக்கலாம்ன்றது அந்த மீட்டிங்கில் ஒரு ஒப்புதல் ஏற்படுது. ஆனால் அந்த தர்கா கமிட்டி ஏற்றுக்கிறாங்க. கோவில் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதில் கையெழுத்து போட முடியாது, இந்த கமிட்டி மீட்டிங் நாங்கள் கையெழுத்து போட முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து HRNC டிபார்ட்மெண்ட் கீழே வரோம், ஹிந்து அறநிலைத்துறை கீழே வரக்கூடிய டெம்பிள். ஸோ அவங்க தான் வந்து இதை பற்றி முடிவெடுக்கணும், நாங்களாக தனிச்சாக முடிவெடுக்க முடியாதுன்றதால அந்த குதிரை சுனை திட்டுக்கிட்ட ஏற்றலாம் அப்படின்றதுல இவங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ வருது.
இப்படி இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது தியாகராஜன் ஒருத்தர், அவர் யாருன்னா ஹிந்து பக்த ஜனசபா அப்படின்னு ஒரு அமைப்பை சார்ந்தவர். அவர் தான் வந்து முதல்ல சென்னை உயர்நீதிமன்றம் போகிறார். அந்த காலகட்டத்தில் மதுரை நீதிமன்றம்னு தனியாக கிடையாது. ஸோ 94ல் மெட்ராஸ் ஹைகோர்ட் மட்டும்தான். அங்கே ஒரு பெட்டிஷன் போடுறார் தியாகராஜன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டைரக்ஷன் நீங்கள் பாஸ் பண்ணணும். என்ன டைரக்ஷன்னா, எக்காரணத்தை கொண்டு இந்து முன்னணியை வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல தீபம் ஏற்ற விடக்கூடாது. இந்த தீபம் ஏற்றுற வேலை வந்து கோவிலோடது, தேவஸ்தானத்துடைய பொறுப்பு. அவங்க தான் பண்ணணுமே தவிர இவங்க அதை செஞ்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மத நல்லிடத்துக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு திரு தியாகராஜன் அவர்கள் மனு போடுறார். இந்து முன்னணி தரப்பில் அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தியாகராஜன் பண்ணுறது எங்கள் அமைப்பை சார்ந்தவர் தான், இங்கே நாங்கள் அவரை நீக்கிடுறோம், அதனால் அவர் புது அமைப்பு மூலமாக வந்து உங்ககிட்ட மனு போட்டிருக்காரு அப்படின்றாங்க. இப்போ ஜஸ்டிஸ் ஜே கனகராஜ் அவர் சொல்கிறார், அவர் புது அமைப்பு தான் 94 தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, பட் நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் போகல, அவர் மனு வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு, இதை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ 94 கார்த்திகை தீபம் வரப்போகுது. ஏன்னா இப்போ கார்த்திகை தீபம் வரும்போது இவர் ஏதாவது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தான் போட முடியும். அந்த காலகட்டத்தில் உடனடியாக தீர்ப்பு போட்டிங்கனாக்கா பதட்டம் ஏற்படும். அப்போ அவர் சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மனதில் கொண்டும் ஏற்பட போகின்ற பதட்டம் டென்ஷன்ஸை வந்து மனசில் வச்சுக்கொண்டோம் இந்த இடைக்கால தீர்ப்பு நான் வழங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுக்குறாரு, இன்ட்ரி மாடல். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தீபத்தை கோவில் தான் ஏற்ற வேண்டும். அந்த கோவில் வந்து ஆண்டாண்டு காலமாக எங்கே ஏற்றிக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல தான் ஏற்றணும். வேறு எந்த ஒரு தனி நபரோ தனி அமைப்புக்கோ அங்கே தீபம் ஏற்றக்கூடிய அந்த வாய்ப்பு தரக்கூடாது அப்படின்னு தெளிவாக போட்டுறாரு. அப்போ அதை போட்ட பிறகு போலீஸ் அதை அமல்படுத்துகிறாங்க. போலீஸ் அமல்படுத்தும் போது ஹைலி டென்ஸ் சுச்சுவேஷன். ஒரு 1000 போலீஸ்காரங்க வந்து அங்கே வந்து பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டார்கள். அது போக வந்து அந்த தர்காவை பாதுகாப்பதற்கும் அந்த குதிரை சுனை திட்டு என்ற இடத்தை பாதுகாப்பதற்கும் இரவு முழுவதும் வந்து போலீஸ் வந்து அன்றைக்கி மலை மேலேயே இருந்தாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. ரொம்ப ஹைலி டென்ஸ் அட்மாஸ்பியரில் கார்த்திகை வழக்கம் போல் உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட அந்த தீபம் வந்து அந்த வருஷம் ஏற்றப்பட்டது. இப்போ அந்த வருஷமும் அன்றைக்கி அந்த காலத்துக்கு அடுத்த பத்திரிகையெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். பத்திரிகையில் சொன்னது வந்து ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் வரவே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அந்த டென்ஷன் வரல, ஒரு பயம் இருந்தது, ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதனால் அவங்களாம் வராமல் இருந்தாங்க. ரொம்ப ஒரு டென்ஸ் அட்மாஸ்பியரில் ஏற்றப்பட்டது அப்படின்னா. ஸோ 94 பீஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் போயிடுச்சு. ஒன்று வந்து இது எந்த பீரியடில், ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருந்த பீரியட்லையா? ஆமாம். அப்படின்னா ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருந்த பீரியடில் இந்த கேஸை இந்த கோர்ட் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அந்த கவர்மெண்ட் அந்த அறநிலைத்துறை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஒன்று. இன்னொன்று 1994 தான் இந்த இஷ்யூ ரைஸ் ஆகுது. அப்படின்னா இந்த மாதிரி இந்து கடவுள் அப்படின்னு வரும்போது அது பாரம்பரியமாக அவங்க அந்த ஆகம விதி அதுக்கு உட்பட்டு தான் சில விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆண்டாண்டு காலமாக. அப்படின்னும் போது இது 1994 வந்து ரொம்ப ரீசன்ட் டேஸில் தான் இந்த இஷ்யூவே ரைஸ் ஆகிருக்கு. இதை பத்திரிகைகள் எப்படி பார்த்தது அந்த காலகட்டத்தில்? இதுக்கான இஷ்யூஸ் ஏதாவது உள்ளே பேசப்பட்டுதா? இல்லை, அன்னைக்கு காலகட்டத்துடைய பத்திரிகைகளுடைய ஆர்கிவ்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணிக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு பத்திரிகையாளர்களே ஒரு சில பேர் டூல் கிட்டோடைய நரேட்டிவில் கலந்துக்கிட்டு வெவ்வேறு தரப்பில், நான் சொல்கிறேன் இரு தரப்பிலும், இப்போ நீங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் ஜஸ்டிஸ் சாமிநாதனோட உத்தரவு போடும்போது இரு தரப்பு, ஒரு பக்கம் வந்து திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவாக செயல்படக்கூடிய பத்திரிகையாளர், இன்னொரு பக்கம் இந்துத்துவாவை ஆதரித்து செயல்படக்கூடிய பத்திரிகைகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துகிட்டு இதை வந்து கையாண்டிருக்காங்க. ஆளாளுக்கு வந்து நீதிமன்றத்தில் சொன்னதும் சொல்லாதையே வந்து எடுத்து வந்து சமூக வலைதளத்தில் போட்டுக்கிட்டு இந்த இருக்கக்கூடிய பரபரப்பு, அந்த ஒரு தேவையில்லாத டென்ஷனை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை. மியர்லி ஃபேக்சுவல் ரிப்போர்ட்ஸ் தான் வந்திருக்கு. என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 3 காலத்தில் தான் முடிச்சிருக்காங்க அந்த காலத்து ரிப்போர்ட்ஸ்லாம். போலீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது டெம்பிள் சொன்ன விஷயமாகட்டும், எல்லாத்தையும் வந்து ஃபேக்சுவலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அதை தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 95 அந்த பீரியடில் வந்து 91 to 96 ஜெயலலிதாவுடைய ஆட்சி, செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருந்த காலகட்டம். அப்போ இந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்கும்போது 96 தான் தீர்ப்பு வருது. ஜஸ்டிஸ் கனகராஜ் வந்து ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர் வந்து யார்? ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் சைடு தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் அவங்க வந்து இந்த பெட்டிஷனை எதிர்த்தாங்க. இந்த மாதிரி இந்து முன்னணி அமைப்பு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போ ஜஸ்டிஸ் கனகராஜ் வந்து 96 இறுதி தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருனாக்கா, நான் கொடுக்க போகின்ற இந்த தீர்ப்பு இந்த ஆண்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறார். 96 என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஜஸ்டிஸ் கனகராஜ் வந்து அவர் வந்து அதில் மேற்கோள் காட்டுறாரு. என்னென்னா, இங்கே வந்து பாபரி மஸ்ஜித் பற்றிலாம் அந்த பெட்டிஷனில் பேசப்பட்டது, அது பெட்டிஷனில் அதை ரெஃபரன்ஸ் வரும்போது பேசினாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை வரும்போது பாபர் மசூதியை வந்து இழுப்பது சரியாக இருக்காது அப்படிங்கிறார். இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை என்பது ஒரு வரலாற்று பிரச்சனை, இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் டிஸ்பியூட். அதை வரலாறு தான் சரி செய்ய முடியும்னு எழுதுகிறார்.
இந்த வரலாறு தான் அதை சரி செய்ய முடியும். நீதிமன்றங்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் இதுக்கு ஒரு மேலோட்டமாகவோ அல்லது ஒரு இடைக்கால சொல்யூஷன் மட்டும் தான் தர முடியுன்றது தெளிவாக எழுதியிருக்காரு. ஸோ தி கோர்ட்ஸ் கேன் ஒன்லி ஃபைண்ட் அ சூப்பர்ஃப்ளூவஸ் ஆர் டெம்பரரி ரெமடிஸ் அப்படின்றத எழுதுறார் ஜஸ்டிஸ் கனகராஜ். அப்போ அவர் அதில் சொல்கிறது, அவர் வந்து ரொம்ப நல்லா அந்த 1920 அந்த ஜட்மெண்ட்லாம் நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ரொம்ப ரசித்தே படித்து எழுதியிருக்காரு. அதில் இப்போ எழுதும்போது 4 விஷயத்த சொல்கிறார். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது முதல்ல கோவில் நீங்கள் 1920 அந்த டிஸ்பியூட்டில் என்ன தீர்ப்பு வந்ததோ அதை மதிக்கணும், இரு தரப்பும் மதிக்கணும். அதுதான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோ, அதை மெயின்டைன் பண்ணணும். 2வது, அந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவது தேவஸ்தானம் மட்டும்தான் ஏற்ற வேண்டும், கோவில் தேவஸ்தானம் மட்டும்தான் ஏற்ற வேண்டும். ஆனால் வருங்காலங்களில் ஏன்னா இதுக்கு மேலே வருகின்ற கார்த்திகை தீபங்களில் ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் உடைய விஷஸ்க்கு ஏற்றாப்புல நீங்கள் வேறு இடத்தில் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்யலாம். ஆனால் அது வந்து டெம்பிளோடைய அந்த நிர்வாகம் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியாது, ஹிந்து அறநிலைத்துறையோட ஆலோசித்து தான் செய்ய முடியும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் நீங்கள் ஒரு சிலதை மனதில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, மசூதி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய தர்கா, அந்த தர்காவுக்கு செல்கின்ற வழி நெல்லித்தோப்பு என்ற ஒரு இடம், இதெல்லாம் முஸ்லீமுக்கு சொந்தமானது. ஸோ அதுலேருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளியே இது இருக்க வேண்டும், நீங்கள் வேறு இடத்தை சூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு முடிச்சிடுறாரு. ஸோ 96 இது வந்து தெளிவாக இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் பல வருஷம் எந்த பிரச்சனையும் வரல, இந்த ஸ்மூகமாக போகுது. அப்படியே உங்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு போகிறாங்க, எந்த இஷ்யூஸும் வரல. ஆனால் உங்களுக்கு ஒரு 2014 2014 இந்த பிரச்சனை திரும்ப வருது, இந்த தீபம் தொடர்பான பிரச்சனை. அப்போ வந்து ஒரு வக்கீல் ஒருத்தர், திரு சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு வக்கீல், அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அணுகிறார். அணுகிட்டு அவர் ஒரு பெட்டிஷன் போடுறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த தீபத்தை இப்போ இருக்கிற இடத்துல ஏற்றக்கூடாது, வேறு இடத்துல ஏற்றணும்னு பெட்டிஷன் கொடுத்தேன். அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கல, யார் கோவில் நிர்வாகம் வந்து ஏற்றுக்கல. ஸோ நான் இப்போ நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன உங்களுக்கு அப்படின்னாக்கா, அவர் சொல்கிறது, இப்போ வந்து அந்த உச்சி பிள்ளையார் கோவில்கிட்ட மோட்ச தீபம் ஏற்றப்படுகிறது. மோட்ச தீபம்ன்றது மறைந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு ஏற்றக்கூடிய மோட்ச தீபம். அது பக்கத்துலேயே வந்து இவங்க வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க அப்படின்றாரு. இந்த டிஸ்பியூட் வந்து உங்களுக்கு 95 இந்து முன்னணி சொல்கிறாங்க, அந்த வருஷம் கார்த்திகை தீபம் முடிஞ்ச பிறகு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்போ சொல்லும்போது அங்கே வந்து கோவில் நிர்வாகத்தை சார்ந்த அதாவது போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸோட சேர்மன் திரு கருமுத்து கரன் அப்படின்ட்டு ரொம்ப இன்ஃப்ளூன்ஷியல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மதுரையில் நல்ல ஒரு மதிப்பு இருந்தக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இன்றைக்கும் அந்த கருமுத்து கரனுடைய ஃபேமிலி அங்கே ஒரு மதிப்போடு தான் மதுரையில் வந்து பார்க்கப்படுகிறார்கள். அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார் 95. அவர் சொல்கிறார், இந்த மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம் வந்து வேறு, அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, கார்த்திகை தீபம் வந்து ஏற்றப்படக்கூடிய இடம் வேறு, இதுதான் இருக்கக்கூடிய நிலைமைன்றாங்க. அந்த காலகட்டத்திலே 95 4 ஸ்தானிக பட்டர்ஸ், அதாவது இந்த பட்டர்கள் வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய பட்டர்கள், பூசாரின்னு சொல்லுங்க, அந்த பாரம்பரியமிக்க பட்டர்கள், அவங்க எழுத்து மூலமாக கோவிலுக்கு தெரிவிக்கிறதும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஏற்றப்படுகின்ற உச்சப்பிள்ளையார் கோவிலில் தான் வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது, வேறு எங்கேயுமே பண்ணதில்லை. எங்களுடைய முன்னோர்களுமே எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்களுடைய வாழ்நாளில் அவர்களுடைய நினைவுகள் பொறுத்த வரைக்கும் தர்கா பக்கத்தில் இந்த விளக்கு ஏற்றப்படவே இல்லை அப்படின்றத எழுத்து மூலமாக சொல்கிறாங்க. இந்த பட்டர்கள் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அது வந்து டெம்பிளில் அவங்க இன் ரைட்டிங் கொடுத்தது அன்றைய காலகட்டத்தில் ரெக்கார்ட் ஆகி வந்துருக்கு. இந்த சேம் பொசிஷனை 2013 பட்டர்கள் எடுக்கிறாங்க. அவங்களும் வந்து இதுதான் சொல்கிறாங்க, இதுதான் இருக்கக்கூடிய நிலைமைன்றது எழுத்து மூலமாகவே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் இப்போ இருக்கிற ஜஸ்டிஸ் சாமிநாதனுடைய ஆர்டர்லையுமே அதை ரெஃபர் பண்ணுறாங்க, 2013 ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் 95 அந்த மாதிரி இருந்துட்டாங்க. அந்த காலத்தில் பத்திரிகைலாம் வந்து பப்ளிஷ் ஆன நியூஸ் இது. ஓகே, ஸோ இதுதான் யதார்த்தம். ஆனால் இவர் வந்து இப்போ 2014 பெட்டிஷனர் வந்து சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, திரு சுப்பிரமணியம், மோட்ச தீபம் இருக்கிற இடத்துல இவங்க ஏற்றுறாங்க, அது ஆகம சாஸ்திர விதிகளுக்கு எதிரானது அப்படின்றார். ஆக இந்த விளக்கை நீங்கள் வந்து வேறொரு இடத்துல ஏற்ற வேண்டும். அங்கே வந்து இப்போ பொதுவாக அவர் சொல்கிறக்கூடியது அந்த மசூதிக்கு அந்த தர்காவுக்கு அருகாமையில் என்ன அந்த இடத்துல ஏற்ற வேண்டும். அப்போ ஏற்றுனீங்கன்னா தான் ஊர் மக்கள் பார்க்க முடியும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கை. என்ன அவர் அதை வெளிப்படுத்துகிறார், என்ன இப்படி சொல்கிறார். இந்த கேஸ் ஆர்குமெண்ட் வரும்போது ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர் ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கார். ஏன்னா செல்வி ஜெயலலிதா அப்போது வந்து தண்டிக்கப்பட்டார், சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டதுனால கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூரு நீதிமன்றம் வந்து தண்டித்து அவர் சிறையில் இருந்து போனதுனால அவங்களுக்கு தகுதி நீக்கம் ஆகிடுது. ஸோ ஓ பன்னீர்செல்வம் 2வது முறை முதலமைச்சராக இருக்கும் போது தான் ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறார் கோர்ட்டில். இல்லை அப்போ அந்த ஜஸ்டிஸ் வேணுகோபால் அதில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அவர் அகெயின் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவர் சொல்கிறாரு, இது ஆகம சாஸ்திரத்துக்கு இது வந்து அந்த விதிகளை மீறி இருக்குமானால் அதுக்கு என்ன ஆதாரம்,
அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னா இவரால் ஆதாரம் கொடுக்க முடியல, மனுதாரரால் ஆதாரம் கொடுக்க முடியல. ஸோ ஜஸ்டிஸ் வேணுகோபால் சொல்கிறது, பல ஆண்டு காலமாக உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் இந்த வந்து தீபம் வந்து ஏற்றப்படுகிறது. இப்படி தான் வந்து நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துலையே தான் நீங்கள் செய்யணும் இந்த வருஷம். இவர் சொல்கிற மாதிரி வேறு இடத்துல மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு அவர் ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துறாரு 2014. இந்த 2014 ஜட்மெண்ட்டை எதிர்த்து மனுதாரர் வந்து அப்பீல் போடுறார். அப்பீல் போடும்போது ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் அண்ட் ஜஸ்டிஸ் பவானி சுப்புராயன் முன்னாடி இந்த வருது 2017. அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி இந்த காலகட்டத்தில் வருது. அன்றைக்கும் அரசு இந்த நிலை தான் எடுக்கிறது. இந்த ஆண்டாண்டு காலமாக உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் ஏற்றப்படுகிறதுன்றாங்க. இப்போ இவங்களும் அந்த வாதத்தை கேட்குறாங்க. வாதத்தை கேட்டு பெஞ்ச் வந்து தனி நீதிபதி கொடுத்த அந்த ஆர்டரை வந்து உறுதி செய்கிறாங்க. உறுதி செய்யும் போது அவங்க சொல்கிறது என்னென்னா, பல ஆண்டு காலமாக மோட்ச தீபம் ஏற்றப்படுகிறது, பிறகு வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு வேறு இடத்துல உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்படுகிறது. இது வந்து நடந்துகிட்ருக்கு, அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது. கோவில் தன் கடமையிலிருந்து தவறவில்லை, கோவில் தன் கடமையை சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் கோவில் தன் கடமையை வந்து தவறிவிட்டது என்று மனுதாரர் சொல்வது சரியான ஒரு வாதம் அல்ல அப்படிங்கிறார். அப்புறம் இத்தனை ஆண்டு காலம் சுமூகமாக போய் மத நல்லிணக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரு விஷயத்தை இப்போது தேவையில்லாமல் இந்த அமைதியும் இந்த ட்ராங்குலிட்டியும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இந்த தீபம் இப்போது இருக்கின்ற உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றலாம். அது அது வந்து ஆகம சாஸ்திரத்துக்கு எதிரானது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறோம். எவிடன்ஸே கொடுக்காத போது அது கற்பனையே. அது வந்து பை நோ ஸ்ட்ரெச் ஆஃப் இமேஜினேஷன், எந்த விதமான கற்பனை அடிப்படையிலும் இது ஆகம சாஸ்திர விதிகளுக்கு மீறி உள்ளது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் இந்த இடத்துல வைக்கணும். அப்புறம் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனுவில் நீங்கள் தர்காவை வந்து கொண்டே வரல, ஒரு பார்ட்டியாக வந்து பெட்டிஷனாக கொண்டு வரல. அப்போ கொண்டு வராத போது நீங்கள் இதை போய் வந்து இந்த இடத்துல வந்து வேறு இடத்துல வந்து ஏற்றணுன்றதும் செல்லாது அப்படின்றது இந்த இரு நீதிபதிகளும் வந்து ஃபைனலாக கொடுத்த தீர்ப்பு 2017. ஓகே. அதன் பின்னர் 8 வருஷம் கழிச்சு தான் ஜஸ்டிஸ் சாமிநாதன் கிட்ட இப்போ வந்து வந்திருக்கு. அவருடைய தீர்ப்பில் அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்தில் நீங்கள் வந்து உச்சி பிள்ளையார் கோவிலில் ஏற்றலாம். அது போக தீப தூண் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஏற்றுறோம் அப்படின்னு அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. அது வந்து அவர் சொல்கிறதா. நீங்கள் ஜஸ்டிஸ் கனகராஜும் ஜஸ்டிஸ் சாமிநாதனுடைய ஜட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஜஸ்டிஸ் கனகராஜ் அப்போது இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அந்த கம்யூனல் இஷ்யூஸ், டென்ஷன்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் தெளிவாக இந்த வருஷத்துக்கு நான் அந்த தீர்ப்பை கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு இதாக சொல்கிறார். அது போக வருங்காலத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அது வந்து இட்ஸ் ஓப்பன் டு த டெம்பிள் அத்தாரிட்டிஸ்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஜஸ்டிஸ் சாமிநாதன் வந்து இது அப்படியெல்லாம் இல்லை, இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறாரு. அவரோட ஜட்மெண்ட்லேயே ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாத்தையும் ரைஸ் பண்ணுறாரு. ரைஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பொறுத்து நாங்கள் சொல்கிறது வந்து கஸ்டமோ, இது வந்து ஒரு வழக்கம், ட்ரெடிஷன், இதெல்லாம் இல்லை. அங்கே அது கோவிலுடைய சொத்து, கோவில் சொத்து மீது அவர்கள் அதிகாரம் செலுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தீபத்தை இங்கேயும் ஏற்ற வேண்டும், உச்சி பிள்ளையார் கோவிலும் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும். பிறகு இந்த தீபத்தூண் என்று இப்போது இவங்கள் சொல்லக்கூடிய இடத்திலும் நீங்கள் ஏற்ற வேண்டும். இதை இந்த ஆண்டு முதல் வருங்காலங்களிலும் நீங்கள் அமல்படுத்த வேண்டும் அவர் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி அப்பீலில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே. இதில் இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தா இந்த ஆகம விதிகளுக்கு உட்பட்டு அந்த 2 ஜட்ஜஸுமே வந்து அந்த மரபுக்குட்பட்டு இந்து மதம் என்ன சொல்லுதோ அதுக்குட்பட்டு தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு ஃபேக்சுவலாக வழங்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று, இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வழங்கின காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே தான் வந்து ரூலிங் பார்ட்டியாக இருந்திருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடோட ஒரு கன்சர்னே வந்து 2 மதம் சார்ந்த மக்கள்கிட்ட எந்த ஒரு டிஸ்பியூட்டும் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவே இந்த தீபத்தூண் ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதை எப்படி மற்ற பத்திரிகையாளர்களோ இல்லை இந்த சமூகமோ ஏதோ டிஎம்கே தான் வந்து இதை ஏதோ ரேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இஷ்யூவாகவே பார்க்குறாங்களே, அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது நீங்கள் ஒன்று பார்க்கணும், அங்கே வாதாடுகிறது திமுக அரசோ அதிமுக அரசோ கிடையாது. வாதாடு கொண்டிருந்தது தமிழக அரசாங்கம். இந்து அறநிலைத்துறை என்பது தமிழக அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே. அப்போ அவங்க வந்து கவர்மெண்ட்டோட பொசிஷன் நம்ம அதை தான் எடுத்து வைப்பாங்க. அது கவர்மெண்ட்டோட பொசிஷனை பொறுத்தவரைக்கும் இங்கே எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. அதுதான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இப்போது அந்த திருப்பரங்குன்றத்தில் ஜஸ்டிஸ் சாமிநாதனுடைய தீர்ப்பு வந்த பிறகு அவர் கொடுத்த அறிக்கை ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது எனக்கு. அவர் வந்து ஏன் அதை வரவேற்று உடனடியாக அது வந்து அமல்படுத்தணும்னு சொன்னார்ன்றது எனக்கு இன்றைய வரைக்கும் புரியல. ஏன்னா அது வந்து ஏடிஎம்கேவோட கான்ஸ்டியூன்சியும் கிடையாது. முதல்ல அதாவது ஏடிஎம்கே கான்ஸ்டியூன்சி நான் சொல்கிறது அந்த இந்துத்துவ ஓட் பேங்க் அவங்களுடைய கான்ஸ்டியூன்சி கிடையாது. அவர் அவசரப்பட்டு இதுவே கொடுத்துருவாங்க. ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்திலையும் அரசு இதே நிலை தான் எடுத்தது.
அப்படி உங்களுக்கு வந்து இதை வந்து எங்கே வேணாலும் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அன்றைக்கே அரசாங்கம் சொல்லியிருக்க வேண்டியதானே. ஸோ நீங்கள் ஒரு சில இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசாங்கமும் ஒரே பொசிஷன் தான் எடுக்கும். இது வந்து இப்போ இல்லை, நீங்கள் வந்து இது முந்தைய காலகட்டத்தில் வரும்போது கூட சேம் பொசிஷன்ஸ் தான். அந்தந்த காலத்தில் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பொசிஷன் ரொம்ப தெளிவாக தான் எடுத்திருக்காங்க. பிரிவி கவுன்சிலில் கூட தெளிவாக சொல்கிறாங்க, இந்த எல்லா மலையும் யாருக்கு சொந்தம், முழு மலை யாருக்கு சொந்தம் என்றால் அது இந்துக்களுக்கு தான் சொந்தம், கோவிலுக்கு தான் சொந்தம். அதில் சேராத பகுதின்றது டெல்லி தோப்பு, அந்த படிக்கட்டு, தர்காவில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பம், இது மட்டுமே முஸ்லீம்களுக்கு சொந்தம் அப்படின்றது அந்த காலத்துலேயும் அது தெளிவாக வந்து அது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை விடுதலைக்கு அப்புறம் தமிழக அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரே நிலைப்பாடு தான். இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயத்தில் என்னென்னா 1920s உங்களுக்கு அந்த மதுரை சப்கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு போது அவங்க அதில் 2 ரெஃபரன்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே நடந்தக்கூடிய தீப பிரச்சனை 2 இருக்குது அந்த வருஷத்தில். ஒன்று 1862 ஒரு ப்ராப்ளம் வருது. 1862 அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் வந்து தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. ஏன்னா இது வந்து அந்த ப்ரிவி கவுன்சில் ஜட்மெண்ட்லேயும் அப்புறம் வந்து 1920 சப்கோர்ட்டில் வந்தக்கூடிய கேஸில் ஜட்மெண்ட்லேயும் இது இருக்குது. 1862 ஏன்னா இன்றையிலேருந்து ஒரு 161 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்துக்கலாம். என்ன அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹிந்துக்கள் அங்கே வந்து விளக்கேற்ற முயற்சி பண்ணாங்க. அதை வந்து முஸ்லீம்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். என்ன பிறகு 1912 50 வருஷம் கழித்து திரும்பவும் வந்து இஷ்யூ டிஸ்பியூட் இருக்குது. திரும்பவும் ஒரு சில ஹிந்துக்கள் அங்கே வந்து தர்கா பக்கத்தில் வந்து தீபம் ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள். அது கார்த்திகை தீபம் போதா இல்லை எப்போன்றதோ அதில் இல்லை, அங்கே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு அவர்கள் வந்து எஃபர்ட் எடுத்தாங்க. 2 முறையும் அங்கே இருந்தக்கூடிய ஹுக்தார்ன்றது அந்த முஸ்லீம்ஸோடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணாங்க. எப்படின்னா அப்போ மேஜிஸ்ட்ரேட்டை இன்டர்வியூன் பண்ணியிருக்காங்க. மேஜிஸ்ட்ரேட் இன்டர்வியூன் பண்ணி அவங்க சொன்னது 2 விஷயம். ஒன்று, இந்த மாதிரியான இங்கே விளக்கு ஏற்றுவது வழக்கம் கிடையாது, இட்ஸ் நாட் கஸ்டமரி ஹியர், அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, தேவையில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அமைதியை வந்து டிஸ்டர்ப் செய்யலாம். அதனால் இந்த 2த்தையும் கருத்தில் கொண்டு 2 முறையும் தடுக்கப்பட்டது. ஏன்னா இந்த இஷ்யூ 94 வரும்போது கூட அப்போ வந்து மாஸ்க் அந்த தர்கா சைடில் சொன்னது என்னென்னா, எங்களுக்கும் கோவிலுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா நடக்கும், சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மரியாதை வந்து எங்களுக்கு வந்து கோவில்லேருந்து தான் வரும், ஏன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அந்த மரியாதை கோவில் மரியாதையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து அங்கே லோக்கலில் டிஸ்பியூட் இல்லை, அவங்க சொல்கிறதே வந்து வெளியாட்கள் தேவையில்லாமல் இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் கொண்டு வரணும். இப்போ இந்த பத்திரிகையிலேயே அதுதான் நடக்குது. டெல்லியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னங்க தெரியும், திருப்பரங்குன்றத்தை பற்றி டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு நரேட்டிவ் அங்கேருந்து செட் பண்ண முயற்சிக்கிறாங்க. அதே போல் இங்கேயும் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் என்கேஜ் பண்ணும்போது அரசு சார்ந்த ஒரு நிலை எடுக்கிறவங்களோ சரி, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிலை எடுக்கிறவங்களோ சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேவையில்லாமல் வந்து வார்த்தைகளை விடுவது, ஒரு அவதூறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, அப்புறம் அரசு சொல்லாத விஷயத்தை நீங்கள் சொல்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எது சொன்னாலும் இது வந்து இன்ஃப்ளமேட்டரி தான். நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு சார்ந்து சொன்னாலும் சரி, இல்லை அதை எதிர்த்து சொன்னாலும் சரி, தர்காவுக்கு சார்ந்து சொன்னாலும் சரி, எதிர்த்து சொன்னாலும் சரி, இதெல்லாம் வந்து ஹைலி இன்ஃப்ளமேட்டரியான ஒரு இதில் மாறக்கூடிய ஒரு நிலைமை. அப்படி இருக்கும்போது பொறுப்போடு நடந்துக்கணும். ரிப்போர்ட்டிங்னா என்னென்னாக்கா நீங்கள் ரிப்போர்ட் செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ரி எப்போ கொடுக்கலன்னா உங்கள் எடிட்டோரியலில் கமெண்ட்ரி கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ட்விட்டர்லேயோ அதுலேயோ போய்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கூட ஒரு யதார்த்தமாக பேசணும். கோர்ட் ரிப்போர்ட்டிங்னா ஓகே, ஃபேக்சுவலாக ஏஜி இதை சொன்னார், வக்ஃப் போர்டோடைய லாயர் இதை சொன்னார், கோவில் தரப்பில் இது சொன்னார்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு இது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் ஆன்டி சனாத்தனி அப்படின்னா இங்கே எதிர்வினை வேறு மாதிரி வருது. தேவையில்லாத ஒரு சர்ச்சை. அது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டோட ரோலே கிடையாது. நம்ம அது வந்து அவங்க அரசியல்வாதிங்க அடிக்கிற ஒரு தொகுதியில் போய் நம்ம அந்த ஒரு கான்ஸ்டியூன்சிக்குள்ள நம்ம ஏங்க என்ட்ரு ஆகணும்? நம்மளோட ரோலே கிடையாது. அது நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த வரைவுரைக்குள்ளே இருக்கணும். இப்போ இருக்குன்னா இப்போ ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு என்னமோ அதை மட்டும் பேசிட்டு போகிறது சரியாக இருக்கும். அதில் ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுக்கிறதுன்றது வேறு, அந்த நிலைப்பாடை எப்படி வெளிப்படுத்துறீங்கன்றது வேறு. இப்போ அதை ப்ராப்பராக செய்யணும். இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்னு போது அது சென்சிட்டிவாக தான் ஹேண்டில் பண்ணணும். மிக முக்கியமான ஒரு இடத்த தொட்டு நீங்கள் டிஸ்கஸ் இந்த வாட்டி நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் சார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே உங்களோட ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம பார்க்குறது வந்து மக்கள் அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு தெளிவாகவே அவங்களோட கடவுள் வழிபாடு அவங்க வச்சுருக்காங்க. அதை விட்டு வெளியே வரவங்க ரொம்ப கவனமாக இந்த பிரச்சனையை நம்ம கையாளணும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக அப்படின்னு சொன்ன இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இன்றைய காலகட்டத்தில் அங்கே எப்படி வந்து ஒரு மத நல்லிணக்கம் இருக்குன்றது எடுத்துக்காட்டு சேக்கிப்பட்டி கிராமம் வேலூர் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே மதுரையில் இருக்கக்கூடிய சேக்கிப்பட்டி கிராமத்தில்
முத்தாலம்மன் கோவில்னு இருக்குது. அந்த முத்தாலம்மன் கோவிலில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுதோறும் மரியாதை கொடுப்பதில் 2வது மரியாதை வந்து ஒரு முஸ்லீமுக்கு தான் கொடுக்கப்படுது. அந்த முஸ்லீம் அவருடைய வம்சாவளிகளுக்கு அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. விபூதி கொடுப்பாங்க. அந்த விபூதி வந்து அவங்க அந்த முஸ்லீம்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. அதே கோவில் பக்கத்தில் ஒரு தர்காவும் இருக்குது. இந்த தர்காவுக்கு தான் வந்து இங்கே இப்போ அந்த ஊரில் வந்து குழந்தைங்களுக்கு முதல் மொட்டை அங்கே தான் போடுறாங்க. இது நீங்கள் நினைக்கலாம், அந்த ஊரில் வந்து இப்போ அதிகமாக வந்து ஈக்குவலாக முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனல் ஹார்மனி வந்துருச்சுன்னு. அப்படி கிடையாது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஃபேமிலிஸ் 40 பேர். ஏன்னா மற்றவங்க எல்லாமே வந்து டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ் தான். ஆனால் அங்கே வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கோவிலில் வந்து ஒரு காளையை வளர்க்குறதும் அந்த தர்கா கிட்ட போவோம். இது வரும் இந்த காளையை எடுத்துகிட்டு போய் ஜல்லிக்கட்டில் விடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நிலை அந்த ஊரில் வந்து முதல் அறுவடை பண்ணும் போது அதை எடுத்து போய் தர்காவில் செலுத்துகிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம் வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் சரி, சென்னையிலையும் பார்க்கலாம், மற்ற ஊர்களையும் பார்க்கலாம், அமைதியாக தான் போயிட்டுருக்கு. அந்த மக்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. நன்றி சார். ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த நம்ம இன்னைக்கு இந்த இஷ்யூவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாத போது, எந்த டிஸ்பியூட்டும் இல்லாத போது, பத்திரிகையாளர்களோ நீதிமன்றமோ அரசோ அதை வந்து சரியாக கையாளணும் அப்படிங்கிறத நம்ம இந்த டிஸ்கஷன் மூலமாக கன்க்ளூட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சார். வணக்கம்.